சார் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது கஷ்டமான அனுபவம் இருந்திருக்கா? சார் உங்களை வருத்தப்பட வைக்கணும்னு கேட்கல. உங்க கூட பிறந்த தம்பி உங்ககிட்ட கேக்குறதா நினைச்சு சொல்லுங்க சார். நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன். ரொம்ப நாள் கொலை பட்டினி கிடந்து கிழிஞ்ச சட்டைய போட்டுக்கிட்டு சித்தி குடும்ப தாங்காம ஊரை விட்டு ஓடி வந்திருக்கணும். நான் சொல்றது எல்லாமே உண்மைதானே சார்? எனக்கு சித்தி எல்லாம் கிடையாது, ஒரே அம்மா தான். அப்படி இல்லைன்னா அது நல்ல விஷயம் தான் சார். அப்ப வேற மாதிரி அனுபவங்கள் உங்க வாழ்க்கையில நடந்துருந்தா சொல்லுங்க சார். நீங்க தமிழ் சினிமாவுல ஒரு பெரிய டைரக்டரா வரணும்ன்றது என்னோட ஆசை சார். அதுக்கு நீங்க சொந்தமா கதை எழுதணும். அந்த கதை எல்லாரையும் கவர் பண்ற மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம சமுதாயத்துல இருந்தே அதுக்கான அனுபவங்களை நீங்க எடுக்கணும். உங்க கதை சமுதாயத்துல நடக்கிற குற்றங்களை பிரதிபலிக்கிற கண்ணாடியா இருக்கணும் சார். அதுக்காக இந்த லேடி கான்ஸ்டபிள் கீதாவும் ஹெட் கான்ஸ்டபிள் நாராயணனும் எதுக்காகவும் எப்பவும் உங்க கூடயே இருப்போம். கண்டிப்பா இருப்போம் சார். நாங்களும் இருப்போம் சார். ஆமா சார். நாங்க தான் நடிக்கிறோம், நீங்க ஏன்டா நடிக்கிறீங்க? போலீஸ்காரங்கிற பயமே பயமுறுத்துங்க சார். அந்த வேலையை நீ செய். சார் பயமா இருக்கு சார். குழந்தைகளை உன்ன நம்பிதான் விட்டு போன. இப்படி கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம நிக்கிற எருமை. சார் சத்தியமா சொல்றேன், ரெஸ்டாரண்ட்ல சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிடுற வரைக்கும் அந்த குழந்தைங்க என் கூட தான் இருந்தது. நான் அவங்கள விட்டு நகரவே இல்லை. நான் சாப்பிட்டு முடிச்சதும் போய் கை கழுவிட்டு வந்து பார்த்தா காணோம். சரி வீட்டுக்கு தான் வந்திருப்பாங்க பார்த்தா இங்கேயும் காணோம். சார் பசங்க வந்துட்டாங்க, எங்க போனான்னு கேளுங்க. வாங்க, எங்க போய் தொலைஞ்சுங்க சொல்லுங்க. We just gone to the forest. கிரியோட நீங்க ரெஸ்டாரண்ட் போறதா தானே சொன்னீங்க? ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போனோம், அதுக்கப்புறம் ஃபாரஸ்ட்க்கும் போனோம். நான் உங்களை தேடாத இடமே இல்லை தெரியுமா சார். நீங்க பசங்களுக்கு அதிகமா செல்லம் கொடுத்து கிடக்குறீங்க. இப்படியே போனா அந்த பசங்க உருப்படாம தான் போகும். டோன்ட் ரிப்பீட் இட். போங்க. 4 போட்டுக்கலாம் சார். உன்னதான் போடணும். இந்த கிரி அங்கிளோட நமக்கு எப்பவும் தலைவலியா போச்சு. அவருக்கு நாம பாடம் கத்து கொடுத்தும் புத்தி வரல. இனிமே அவரோட வீக் பாயிண்ட்ல அடிக்கணும். அதோட இந்த வீட்டை விட்டு அவரை வெளியில அனுப்பணும். அந்த மாதிரி டெக்னிக் உன்கிட்ட ஏதாவது இருக்காமாக்கா? டெக்னிக்லாம் இருக்கு. ஆனா கிரி அங்கிள் வெளியே போயிட்டாருன்னா நான் சொன்ன காரியத்தை நீங்க சாதிச்சு தரணும். என்ன விஷயம்? பாட்டி ராத்திரி சாப்பிடுற ஒரு பொருள் இருக்குதுல, ஆட்டம் பாட்டம் டான்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிடுவாங்களே ஒரு பாட்டில். அதேதான். அது சாப்பிடணும்னு எனக்கு மனசுல ரொம்ப ஆசையா இருக்கு. ஆசையே வித்தியாசமா இருக்குமாக்கா. அப்ப இன்னைக்கு நைட்டு கிரி அங்கிளோட வாழ்க்கையில மறக்க முடியாத ராத்திரியா ஆக்கணும். நல்லா தூங்குறாரு. இதான் கரெக்டான சமயம். ஆமா, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். போங்க. சத்தம் போடாம வா. Rose, my darling, my sweetheart, my love, நான் தான் ஹஸ்பண்ட் வந்திருக்கேன். அடே என்னடா பண்ணிட்டு இருக்க? What happened? Why are you talking like this? I am your husband. உன்னை பார்க்கிறதுக்காக நான் ரொம்ப ஆசையோட வந்திருக்கேன். நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லை. You are very pretty. You are beautiful. அசிங்க புடிச்சவனே, இப்படிதான் மனசுல நினைச்சிட்டு இருந்தியா? ஐயோ பெரியம்மா, நான் எப்படிங்க உங்க பெட்ரூம்ல? ஆஹா, பாலூட்டி வளர்த்ததுக்கு பாம்பு மாதிரி கொத்திட்டியாடா பாவி. ஐயோ பெரியம்மா, யாரோ என்ன கூட்டி வந்து இங்க விட்டுருக்காங்க. எனக்கு எதுவும் தெரியாது. அப்படின்னா உன் கூட வேற யாரும் இருக்காங்களா? ஐயோ நான் இங்க எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியலையே. Rose, why are you behaving like this, darling? Rose, you are looking like mutton chops. You are looking like chicken 65. Every night in my dreams I see you, I feel you. பெரியம்மா சத்தியமா சொல்றேன், இந்த வீட்ல ஏதோ பிரச்சனை இருக்கு. நான் இந்த வீட்டை விட்டு போறேன். ஐயோ அம்மா, What happened? Oh God. நாங்க ஊருக்கு போகும்போது நீயே எங்க கூட வருவியா? நான் உங்க கூட
வர முடியாது ஃப்ரெண்ட்ஸ். நான் வருவேன்னு என்னை நம்பி இருக்கவங்கள நான் ஏமாத்தாம கண்டிப்பா போயே ஆகணும். அந்த கெட்ட மந்திரவாதி கையில நான் மாட்டாம இருக்கணும். நீங்க என்ன பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் உங்க முன்னாடி வந்து நிப்பேன். சத்தியமா சொல்லு. நிஜமா. அப்புறம் நீ பேச்சு மாறக்கூடாது. யார் கூட பேசிக்கிட்டு இருக்கீங்க? சில்ட்ரன்ஸ், ரொம்ப நாளா நான் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்கிட்டே கண்ணாம்பூச்சி ஆட்டமா? செல்லக்குட்டி, என்ன விஷயம்னு இந்த பாட்டி கிட்ட சொல்லுடா. டேய் லிஜோ, என்ன விஷயம்னு நீயாவது என்கிட்ட சொல்ல. நீங்க எங்க கிட்ட சொல்லிருக்கீங்களா கடிச்சு தின்ற பூதத்தை பத்தி? குட்டி பூதம் மாக்கா. சொல்லிருக்கேன். இப்ப அதுக்கு என்ன? அந்த பூதம் எங்க கூட தான் இருக்கு. அது நாங்க மாக்கான்னு கூப்பிடுவோம். நீங்க சொல்றது ஒண்ணு புரியலையே. மாக்கா, நீ பாட்டி முன்னாடி நின்னதா அவங்க உன்னை நம்புவாங்க. நீ பயப்படாத, பாட்டி யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்க. நல்லா தெரியும். இவன் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான்? இவங்க சொல்ற அந்த மாக்கா நான் தான் பாட்டி. அட கடவுளே. நான் நான் பாக்குறது உண்மையா? இவங்க என்னுடைய நண்பர்கள் மட்டும் இல்ல, என்னுடைய ஆன்மா கூட. ரொம்ப வருஷமா என்னுடைய சக்திகள்லாம் இழந்து நான் பூமிக்கு அடியில இருந்தேன். மேல கொண்டு வந்தது இவங்க தான். அன்பு காட்ட மட்டும் தெரிஞ்சவங்கள பத்தி இவங்க நிறையவே சொல்லியிருக்காங்க. இங்க வந்ததுல இருந்து நானும் ஆசைப்பட்டேன் உங்க முன்னாடி நான் வரணும்னு. கடவுளே, இதெல்லாம் உண்மைதானா? எல்லாம் உண்மைதான் பாட்டி. இவங்கள பேர குழந்தைய எப்படி பாத்துக்கிறீங்களோ அதே மாதிரி என்னையும் பாத்துக்கோங்க. என் செல்லமே. ஐயோ.